இந்திய இதழியல் பிதாமகன், பன்முகத்தன்மையில் பளிச்சிட்ட பல்கலை செல்வர், பாரத நாட்டின் பீடுயர பெரும்பணி புரிந்த இந்திய இதழியல் பிதாமகன் கே.ஏ. அப்பாஸின் 111வது பிறந்த நாள் 6/6/2024. கே.ஏ. அப்பாஸ் ஹரியானா மாநிலத்தில் பானிபட் நகரில் 6/6/1914 பிறந்தார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு குடிபெயர்ந்த, அதாவது ஹிஜ்ரத் சென்ற செம்மல் நபி அவர்களுக்கு தங்க தன் வீட்டையே தந்த அய்யூப் அன்சாரி அவர்களின் வழியில் உதித்தவர் கே.ஏ. அப்பாஸ். இவரின் முப்பாட்டன் அல்தாப் ஹுசைன் ஹாலி புகழ்பெற்ற கவிஞர். அப்பாஸின் தாத்தா குவாஜா குலாப் 1857 ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த சிப்பாய் கழகத்தில் முன்னின்று படையை நடத்தி சென்றார். ஆத்திரமுற்ற ஆங்கிலேயர் இவரை பீரங்கி வாயில் வைத்து சுட்டுக் கொன்றனர். இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டு இஸ்லாமியர்களை இழித்தும் படித்தும் பேசும் விவரம் அறியாதோர் இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலைக்காக பட்ட வேதனையான இந்த உண்மையை உணர வேண்டும். இந்தியா இரண்டாக பிரிந்த பொழுது இவரின் பெற்றோர்களும் உறவினர்களும் பாகிஸ்தானுக்கு சென்ற பொழுது, இந்தியா என் நாடு, இந்தியாவிற்கு பாடுபடவே நான் பிறந்தேன் என்று முழங்கி இந்தியாவிலேயே தங்கி இந்திய இலக்கியத்திற்கும் கலைத்துறை வளர்ச்சிக்கும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுதே அலிகர் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையை வெளியிட்டு இந்திய பல்கலைக்கழகங்களில் பத்திரிகை வெளியிட்ட முதல் பல்கலைக்கழகம் என்ற பெருமையை அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திற்கு பெற்றுத் தந்தார். இரவில் ரதன்நாத் சர்சார், பிரேம்சந்த் எழுதிய உருது நாவல்களை படித்தார். இதழியலிலிருந்து படைப்பிலக்கியத்திற்கு வந்து அவரை கவர்ந்த அமெரிக்க எழுத்தாளர் அட்டான் சிங்கை 1938 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சந்தித்தார். அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பையும் சட்ட படிப்பையும் முடித்தவுடனே தில்லி பத்திரிகை நேஷனல் கால் அப்பாஸை அழைத்தது. திரைப்பட விமர்சனம் எழுதும் வாய்ப்பை அப்பாஸிற்கு அளித்தது. பாம்பே கிரானிக்கல் நாளேடு அப்பாஸின் ஆபாச காட்சிகளை கண்டித்த விமர்சனத்தால் வெகுண்ட திரைப்பட தயாரிப்பாளர்கள் பாம்பே கிரானிக்கலுக்கு விளம்பரம் கொடுக்க மறுத்தனர். அந்த பத்திரிகையின் உரிமையாளர் ஃபெரோஸ் ஷா மேத்தா அப்பாஸை பாம்பே கிரானிக்கலின் ஆசிரியராக உயர்த்தி வேறொருவரை விமர்சனம் எழுத வைத்தார். திரைப்பட அதிபர் அவரின் திரைப்படத்தை குறைகூறி விமர்சித்த அப்பாஸிற்கு ஒரு திரைப்படம் எடுக்க திராணி உண்டா என்று சவால் விட்டார். அந்த சவாலை ஏற்று அப்பாஸ் இதழியலை மையமாக வைத்து ஒரு பத்திரிகையாளனை கதாநாயகனாக்கி, ஒரு பத்திரிகை நிருபர் என்.ஆர். ஆச்சாரியாவை இயக்குநராக்கி நயா சன்சார் புதிய உலகம் என்ற படத்தை வெளியிட்டார். அப்பாஸ் சாத் ஹிந்துஸ்தானியில் அமிதாப் பச்சனை திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். தளர்த்தி கே. லால் மண்ணின் மைந்தர்கள் என்ற திரைப்படத்தில் வங்காளத்தில் நிலவிய கொடிய பஞ்சத்தையும் நெஞ்சுருக படம் எடுத்து மக்களின் கவனத்தை ஈர்த்து வங்காளத்திற்கு உதவ தூண்டினார். அப்பாஸ் தான் தேவானந்தை ராகி படத்தில் அறிமுகப்படுத்தினார். இந்த படம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படும் தொல்லைகளை உலகிற்கு உணர்த்தியது. மும்பை போன்ற மாநகரங்களில் நடைபாதைகளிலும் சாலை ஓரங்களிலும் சாக்கடை குழாய்களின் மேலும் குடும்பம் நடத்தி இடம்பைக்குள்ளாகும் பாட்டாளி மக்களின் பரிதாபத்தை பறைசாற்றியது ஷெஹர் அவுர் சப்னா என்ற திரைப்படம். ராஜஸ்தானில் நிலவிய கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை ஆட்சியாளருக்கு அறிவுறுத்தியது அவர் தோ பூண்ட பாணி. 2 சொட்டு நீர் என்ற படம். அடித்தட்டு மக்களின் அவலத்தை கூறிய அப்பாஸின் முன்னா படத்தை அன்றைய இந்திய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு டில்லியில் பார்த்தார். புகழ்பெற்ற இயக்குனர் சேட்டன் ஆனந்துக்கு நீச்சர் நகர் கதையையும், இயக்குனர் இமயம் சாந்தாராமுக்கு டாக்டர் கோட் இட் நிஸ்கி அமர் கஹானி கதைகளையும் எழுதி கொடுத்தார். ராஜ் கபூருக்கு அப்பாஸ் எழுதி கொடுத்த ஆவாரா, ஸ்ரீ 420, பாப் மேரே நாம் ஜோக்கர், ஜாக் தேரா ஹோ ஆகிய 5 படங்களும் திரையுலகில் ஊன்றி நின்றவை. மேலும் அப்பாஸ் தயாரித்த நக்சலைட் நாட்டில் நனி சிறப்பு பெற்றது. பாம்பே கிரானிக்கலிலும் பிலிஸிலும் அப்பாஸ் எழுதிய கடைசி பக்க கட்டுரைகள் இந்தியா முழுவதும் பத்திரிகை வாசகர்களின் வரவேற்பை பெற்றன. பிலிஸ்
ஆங்கிலம், உருது ஆகிய இரு மொழிகளிலும் பிரசுரமானது. கடைசி பக்கம் எழுதும் கலையை முதலில் துவங்கியவர் அப்பாஸ். 1937 1987 இறக்கும் வரை கடைசி பக்க கட்டுரை எழுதினார். அக்கட்டுரைகளுக்காக இதழியலுக்கான இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை முதலில் பெற்றவர் அப்பாஸ். நாட்டு பிரிவினையின் பொழுது ஏற்பட்ட சமய கலவரங்களை கருப்பொருளாக்கி அப்பாஸ் எழுதிய இன்குலாப் என்ற நாவல் 3 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ரஷ்ய மொழியில் இந்தியாவின் மைந்தன் என்ற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்ட இன்குலாப் 90,000 பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. ஆங்கிலம், இந்தி, உருது மொழிகளில் 73 படைப்புகளை எழுதியவர் அப்பாஸ். 1958 அவரின் மனைவி முஜி அபா புற்றுநோயால் காலமானார். உற்ற துணையை இழந்த அப்பாஸ் எழுத்தையே பற்றி பிடித்து வெற்றிடத்தை நிறைவு செய்தார். ரஷ்யாவின் குருச்சேவ், அமெரிக்காவின் ரூஸ்வெல்ட், நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின், விண்வெளி வீரர் யூரி ககாரின் முதலிய முக்கிய பிரமுகர்களை பேட்டி கண்டு பிரசுரித்தார். என் மரணத்திற்கு பின் என்னை சந்திக்க விரும்புவோர் என் நூல்களில் ஒன்றை படிக்கட்டும் என்று உயிலி எழுதிய எழுத்தாளர் K.A. அப்பாஸ்.